பாப்பு காஃபி. அங்க வந்து ஆர்டர் போடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். இங்க வந்து செஞ்சு பார்த்தாதான் தெரியும் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குங்கிறது. அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொன்னா மட்டும் போதாது. ஒரு நாளாவது அந்த வேலையை செஞ்சு பார்க்கணும். அப்பதான் தெரியும் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குங்கிறது. இன்னைக்கு இருக்குது அவங்களுக்கு. இங்க நான் கத்திட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் கூட அந்த வேலையை நீங்க செய்ய மாட்டீங்க. ஒரு நாளாவது செஞ்சு பாருங்க. அப்பதான் தெரியும் என்னோட கஷ்டம் என்னங்கிறது. சும்மா வீட்டுல தண்டமா தானே உட்காந்துருக்கேன், வெட்டியா தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி என்னடி வேலை வீட்டுல? ஏன் அந்த வேலையை நாங்க செய்ய மாட்டோமா? ஓ சரி ஓகே. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும். நான் என்னென்ன வேலை செய்யறேனோ எல்லாமே நீங்க செய்யணும். பாத்திரம் கழுவுறது, டிஃபன் செய்யறது, காஃபி போடுறது, துணி துவைக்கிறது, பாப்பாக்கு ஊட்டி விடுறது, எல்லாமே சமையல் செய்யறது, வீடை மாப் போடுறது, எல்லாமே செய்யணும். நீங்க செஞ்சு காமிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தெரியாம வாயை விட்டுட்டேன். இன்னைக்கு அவ வேலையில என்னை செய்ய சொல்லியிருக்கா. இன்னைக்கு நம்மளும் அவங்க வேலையில செய்ய முடியும்னு காட்டலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வேலையா நம்ம வீட்டை எப்போதுமே சுத்தமா வச்சுக்கணும். நான் முதல்ல கூட்டணும். அதைத்தான் இப்ப நம்ம பண்ண போறோம். பலான்னு ஆயிடுச்சு. இப்பதான் இப்ப கொஞ்சம் பார்க்க சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு வேலை முடிச்சிட்டேன். இப்ப அடுத்து தோசை ஊத்தணுமா, அதுக்காக வந்திருக்கேன். வாங்க அடுத்தது பார்ப்போம். பாப்பே ஃபர்ஸ்ட் தோசைல தானே வைக்கணும். ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வைக்கணும். ஆமா, இது காஞ்சிச்சா எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் அடுப்பை ஃபாஸ்டா வைங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். தண்ணி தெளிச்சுட்டா புஷ்ஷுன்னு வரும். அதே மாதிரி வரும் முடியும். அது சொல்ல. ஆமா வரும். தோசைக்கு அடுப்புக்கு தோசை அடுப்பு. அப்பா எனக்கே குளறுது ஃப்ரெண்ட்ஸ். தோசை செய்யும். இங்க பாத்தீங்களா, எங்க குட்டி பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண வருது. தண்ணி ஊத்துறாம தண்ணி இருக்குங்க. ஜஜன் 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 ஊத்துறாம. கல்லு காயல, இன்னும் கொஞ்சம் கல்லு காயணும். அப்படின்னு வாங்க கேமரா. இப்படி வந்துச்சுன்னா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். எத்தனை இட்லி பார்த்துருக்கேன். கல்லு காயல, சரியா கல்லு காயல. சவுண்டு வரும். தண்ணி அப்படியே தொளிச்சிங்கனாலே சவுண்டு வரும். அப்பதான் கல்லு காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தண்ணிய தெளிச்சு பாருங்க. இப்ப சும்மா லைட்டா தெளிச்சு பாருங்க. கல்லு காஞ்சிருச்சு. மாவை கலக்கி தோசை ஊத்துங்க. அப்பா போய் தோசை சுட்டு வரேன். நீங்க வெளியே போய் கீழே போய் விளையாடுங்க. சரியா? விளையாடுங்க கீழே போயிட்டு வாங்க. பாய். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தோசை ஊத்த போறேன். ஆஸ்கர் அவார்டு வேணா வாங்கி கொடுத்துட்டா தோசை ஊத்திட்டீங்கன்னு. இதெல்லாம் அப்பா தெரியும். சொல்ற மாதிரி அப்படி என்ன அப்படியே வெளிப்பக்கமாவும் ஒரு அப்படியே வச்சுருவோம். இன்னைக்குள்ள தோசை கொடுத்துருவீங்களா டிஃபனை? ஆல்ரெடி மணி அதான் ஆல்ரெடி மணி 11 மணி. டிஃபன் இன்னைக்குள்ள கொடுத்துருவீங்களா இல்ல நாளைக்கு காலையில தான் எங்களுக்கு வருமா? ஹலோ, தோசை வேகலைங்க. தோசை சுடுறதுல ஒரு வித்தை இருக்கு தெரியுமா? பாருங்க, அப்படியே கொண்டு வா. பாத்தீங்களா? அப்படி பார்க்கும்போது மொறுமொறுன்னு வருமே தோசை. வரலையே. வருமே. வரலையே. வந்துட்டு தான் இருக்கு. தோசை வேகலைங்க இன்னும்.
பொறுங்க, உங்க அவசரத்துக்கெல்லாம் அடுப்பு வந்து இதாகாது. உங்க பொண்டாட்டி கிடையாது, உங்க அவசரத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு. அது தோசைக்கல். என் முன்னாடி அவசரத்துக்கு ரெடி ஆயிருவா. என் முன்னாடி அவசரத்துல ரெடி ஆக மாட்டாங்க. எங்காவது ரெடி ஆகணும்னு சொன்னோம்னா 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம். அது இந்த சேரீலாம் கட்டிட்டாங்கன்னா இந்த காலை சாயந்தரம் 6 மணிக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன். ஒரு நிமிஷம். மேடமும் வரணுமாம்மா வீடியோவில். அதனால கீழே வந்துட்டு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஆமாம் வாங்க தோசை கட்டிக்கிச்சான்னு பாப்பாச்சி. வந்துருச்சான்னு பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சு. அப்படி நீ கீழே போனோம்னா அப்புறம் தோசை போட முடியும். அப்படியே அந்த முதல் தோசை நாடி போயிடும். முதல் தோசை சக்ஸஸ் ஆகணும். இருங்க பாப்பாரு தோசை கேட்டு வா. இங்க பாரு சூப்பரா வந்திருக்கு முதல் தோசை. எனக்கு நாமளே கை தட்டிட்டேன். சில பேர் ஆமா, அடுப்பு கூட பத்த வைக்க தெரியலையாமா, இதுல நாங்க பொறாம படுறோமாமா. முதல் தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தோசை சூப்பரா வந்திருக்கு. அடுத்த தோசைக்கு போகிறோம். இது எனக்கு வாங்கி அது கேக் செய்ய வாங்கிட்டு வந்திருக்கிறது. அதை எதுக்கு தோசை கல்ல போட்டு தடவிட்டு இருக்கீங்க? இந்த பார்பிக்யூ கடையில இந்த மாதிரி வச்சுதான் சிக்கன் எப்படி பிடிப்பாங்க. அது அங்க, அது வீட்டுல ஒன்றும் அப்படி பண்ண மாட்டாங்க. அடுத்த தோசை தோசை உங்களை பார்த்து எங்க பாப்பா குஷி ஆயிட்டாங்க. அப்படி இன்னும் பக்கத்துல இருந்து பார்ப்பேன். இல்லாட்டி நான் கருப்பா தெரியுவேன். வா 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 வா. நம்ம கலர் கொஞ்சம் அதிகமா இருக்குமா, அதனால தூரமா இல்ல மாத்தி சொல்லிட்டீங்க. கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கீங்க, நீங்க அதிகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. கலரான ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அதே மாதிரி எண்ணெய் எடுத்து போறோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமா ஊத்தணும். அதுக்குன்னு மொத்தமா ஊத்திடக்கூடாது. எண்ணெய் பக்கத்துலயே வச்சுக்கணும். பக்கத்துல வச்சீங்கன்னா பாக்ஸ் உருகிடும். 3 கரண்டியும் ஊத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் ப்ராப்ளம். பாக்ஸ் உருகிடும். பாக்ஸ் உருகிடுமா? அதனால எடுத்து அங்கேயே வச்சுக்கலாம். நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட் வைங்க தோசைக்கல்ல, மீடியம்ல வைங்க. ஊத்தனோடனே வேகாதுன்னு இப்பதான் சொன்னேன். என் குட்டி பாப்பா என்னோட தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி தாவிட்டு இல்லை. நார்மலாவே அவளுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். தோசை ஊத்துனாலே அவ ஆர்வமா தான் இருக்கா. நீங்க சுட்ட தோசைனால அவ ஆர்வமா கிடையாது. ஓ ஆமா, முடிஞ்சது. ஒரு 5 minutes உங்களுக்கான தோசை ரெடி ஆயிடுச்சு. அங்க தோசை வெந்துருச்சு. தோசை வெந்துருச்சு. நாங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த தோசை எடுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்து பாப்பா கைய சுட்டுக்க போறா. எப்படி எப்படி நாங்க தோசை சொல்றோம். அழகு சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாப்பாட்ட கேளுங்க. எங்க பாப்பா சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்க சூப்பர் சொல்லிட்டோம். சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்கோம். வேகுதாப்பா. சூப்பரா வருது தங்க. பிடிச்சிருச்சா? சரி, இடையில எடுத்து இந்த தோசை எடுத்து குறிச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போடுறதுக்குள்ள இங்க பாருங்க, வெளிக்குறந்த மாதிரி தெரியுதா? என் குட்டி பாப்பா கூட இங்க பாருங்க. என் குட்டி பாப்பா தோசை கட்டிட்டு ஆர்வத்தோட நின்றுட்டு இருக்கா. பாட்ட
அட முன்னாடி அவசரம். என்னம்மா அடுத்த தோசை திருப்ப போறோம். இதான் திருப்புறோம் பாருங்க. என்ன ஊத்துங்க வெளி சைடு. ஓ என்னம்மா? ஏன் மாமா இல்ல அப்பாடா? என்னம்மா? மாமா நான் வீட்டுல இருந்தா போதும். எங்க குட்டி பாப்பா அப்பா கூடயே விளையாடிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா? இப்ப என்ன கேக்குறாங்க, அங்க ஸ்நாக்ஸ் இருக்கு, அது வேணுமா? இப்போ ஸ்நாக்ஸ் வேணா டிஃபன் சாப்பிடு. வேணுமா? தோசை தோசை பிடிக்குமா? அப்பா தோசை ஒரு முருன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் சொல்லணும். பொறாமை, சில பேர் பொறாமை வேலை செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பொறாமைன்னு பொங்கறது. ஆம்பளை பசங்களாம் வந்து லைக் போட்டு போங்க, கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி எப்படி அழகா தோசை சொல்றாரு, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் ஆகுது தோசை வர்றது. வெந்துருச்சுங்க, எடுங்க. இங்க பாத்தீங்களா, பேப்பர் மாதிரி தோசை. வெந்ததே எதுக்குங்க திருப்பி போட்டிருக்கீங்க? இதோட 3ஆவது தோசை ஆச்சு. அடுத்து 4ஆவது தோசைக்கு போறோம். எவ்வளவு அழகா வருது பாருங்க. பேசாம அடுத்து என் முன்னாடி டைவர்ஸ் பண்ணி தோசை கடை வைக்கலாம்னு பிளான். தாராளமா. தோசைக்கு ஃபோக்கஸ்லாம் வைக்க தெரியாது முன்னாடிக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்ன ஊத்துங்க. ஒரு ஸ்பூன் ஊத்துங்க. போதும்பா. எங்க மாமனார் கடையில வாங்கிட்டு வந்த எண்ணெய், அதனால இஷ்டத்துக்கு எடுத்து ஊத்தலாம். தோசை அழகா முறுமுறுன்னு ஆகுது. நல்லா சூடாக வேற இருக்கு சட்டி. இதுல எங்க குட்டி பாப்பா வேற. எங்க குட்டி பாப்பாவுக்கு அடுத்த பசி வந்துருச்சு, அதனால அவங்க சாப்பிட போறாங்க. இதோட இந்த தோசை சூடுறத ஸ்டாப் பண்றோம். லேடி செய்யற வேலை நம்ம செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல. இப்போ நான் தோசை மட்டும்தான் ஊற்றிருக்கேன், ஆனால் இதுக்கே எனக்கு டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவங்களே இப்படிதான் எல்லா வேலையும் செய்யறாங்களோ. நம்ம தோசை சுட்டுருக்கோம், அதே அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு போய் கேட்போம். பாப்பு எப்படி இருக்கு நான் சுட்ட தோசை? தோசை நல்லா இருக்கு. இன்னும் சட்னியோட கொடுத்துருந்தா சூப்பரா இருக்கும். 11:15 ஆயிடுச்சு, வெறும் பொடியை மட்டும் கொடுக்குறீங்க. அதனால ஓகே, என்னோட ஃபேவரட்டுங்கிறதுனால ஓகே. 100% ஒரு 20% ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கும் பசிக்குது. கடைசியாக ஒரு தோசை ஊற்றிட்டு நம்மளும் போய் சாப்பிட போகலாம் வாங்க. நம்ம சுட்ட தோசையை நம்மளே எடுத்து சாப்பிட்றதுல ஒரு ஆனந்தம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தோசை இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் இந்த சட்னி வைக்க முடியல. அதனால் வெறும் இது என்னது இட்லி போட்டு சொல்லி ரொம்பவே நல்லா முழுமுழுன்னு வந்துருக்கு தோசை. தானா இவ்வளோ அழகாக தோசை சுட்டுன்னு நினைக்கும்போது பெருமையாக இருக்கு. தோசைக்கு இவ்வளோ பில்டப் தேவையே இல்லை. எனக்கே நான் சுட்டு தோசை பிடிச்சிருக்கு. லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா பிடிக்கலன்னா மறுபடியும் தோசை ஊற்றணும்ல, அதுக்கு தான். கடையில் இந்த ஒரு பாட்டு மட்டும் கருகிடுச்சு. ஒரு பாட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த தோசையே கருகி போச்சு. இல்லை அந்த ஒரு பார்த்து தான். எங்கள் அம்மா தோசை போடும்போதெல்லாம் அம்மா தோசை கொண்டு வாமா எவ்வளோ நேரமானு கேட்பேன். ஆனால் நம்மளே அது செய்யும்போது தான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியுது. ஒரு நிமிஷம், அது அம்மாவை மட்டும் சொல்லலையே, கல்யாணம் ஆனதுலேருந்து பொண்டாட்டின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அதான பொண்டாட்டி வரல அம்மா மட்டும் வருது. தாய்மார்கள், மனைவிமார்கள், தங்கச்சிமார்கள், தங்கைமார்கள், தங்கை ஊடுவாங்க. எல்லா மார்களுமே சொல்லும்போது நம்ம இங்கே ஆயா உட்காந்துட்டு தோசை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு கேட்போம். ஆனால் நம்மளே அந்த வேலை செய்யும்போது தான் அந்த வேலைக்கான அருமையை நமக்கு தெரியுது. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் துணியை போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம துணி துவைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து பைப்பை திறந்து விட்டுக்கலாம். அடுத்து லிக்விட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். லிக்விட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு மூடி. போதும் போதும் போதும். ஓ, நான் தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் மூடிக்கலாம், மூடி வச்சுக்கலாம். அடுத்து இந்த டப்பாக்குள்ள ஊற்றிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து ஒவ்வொரு துணியை எடுத்து உள்ளே போட போகிறோம். குட்டிமே, அந்த பக்கம் உங்கள் அப்பா வேலை செய்ய போகிறேன். செய்யறதே ஒரு நாளைக்கு தான். ஒவ்வொரு துணியை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஆ இன்சா ஆ கும்சா ஆ இன்சா ஆ கும்சா ஆ இந்தத்த திந்தத்த முடிஞ்சுதா. ஆ இன்சா ஆ கும்சா ஆ இன்சா ஆ கும்சா ஆ இந்தத்த திந்தத்த முடிஞ்சுதா. இப்போ துணி துவைச்சி முடிச்சாச்சு. நான் துவைக்கல, மிஷின் துவைச்சி முடிச்சாச்சு. இப்போ அதை எடுத்து கொண்டு போய் மேலே காய போட்டோம்னா இன்னைக்கு இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நமக்கு குக்கிங் பார்க்க போனதுனால நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம்னா நம்மளே செய்யணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆஃபராக பிரியாணி வாங்கி தர போகிறோம். நம்மளும் பிரியாணி வாங்கிட்டு அவங்களுக்கு பிரியாணி கொடுத்து இந்த விழாக்கை இதோட முடிச்சுக்க போகிறோம். பாய் பாய் சொல்லிட்டாங்க. பாய்.